ஹாய் LA ஃபேமிலிஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நேற்று வந்து நீங்கள் வந்து நம்ம கீரமங்கலத்தில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து தைப்பொங்கல், இது வந்து இன்னைக்கு மாட்டு பொங்கல். ஸோ இந்த வீட்லேயும் மாலை போட்டிருக்காங்க, அதனால நம்ம வீட்லேயும் வச்சு எப்படி கண்டிப்பாக பொங்கல் பொங்கணும்னு சொல்லி சிம்பிளாக நம்ம அடுப்புலையே வச்சு கிச்சன்லேயே வச்சு நம்ம பொங்கல் பொங்க போகிறோம் அப்படின்னா தென்காசியில் இருக்கும். பொங்கல் நேற்று முடிஞ்சு நேராக அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். ஊருக்கு கிளம்பி நேராக அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு அண்ணன் வீட்டிலேருந்து நேராக தென்காசி வந்துட்டோம். ஸோ பொங்கல் வைக்கிறதுக்காண்டி தான் வர மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்டோம். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். இன்னைக்கு வந்து நாங்கள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு நான் மாலை போட்டிருக்கோம். அதனால ஸோ சாமி வீட்டில் இருக்கனால பொங்க வைப்போம், பொங்க வச்சா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பொங்க வைக்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதுதான் என்னோட சாரீ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நேற்று போட்ட அந்த பொங்கல் வீடியோவில் நிறையா பேர் என்கிட்ட பர்சனலாக வந்து சொன்னது என்னென்னா, ஏன் அக்கா ரொம்ப சிம்பிளாக கிளம்பிட்டீங்க, ரெண்டு பேருமே ரொம்ப சிம்பிளாகவே ட்ரெஸ் போட்டுட்டீங்க, என்ன ஆச்சு ஏன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஒன்றும் ஆகலை. நான் வந்து இந்த சாரீ பொங்கலுக்காக தான் நான் எடுத்தேன். பட் இதுக்கு மேட்சாக பட்டு வேட்டி பட்டு சட்டை இவங்களுக்கோ தர்ஷனுக்கோ எடுக்கலை. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் சிம்பிளாக எடுத்துட்டு நான் எதுக்கு கிராண்டாக கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி தான் தைப்பொங்கல் அன்னைக்கு சிம்பிளாக கிளம்பியாச்சு. இங்கே வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததும் ஓகே இந்த சாரீ வீடியோ போடுறதுக்கு தான் எடுத்தோம், நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அதனால இன்றைக்கி கட்டிட்டேன், ஃப்ரீயாக கட்டியாச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு தான் பொங்க போகிறோங்கிறதுனால பொறுமையாக கிளம்பி பொங்க வைக்க போகிறோம். ஸோ சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிற சாரீ, பட் வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா கத்திரிப்பூ கலரில் பார்டர் வரும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து அங்கங்கே உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிசைனுமே இருக்காது, பிளெயினாக இருக்கும். உங்களுக்கு பார்டரில் மட்டும்தான் டிசைன் வரும். உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். அந்த பார்டரில் மட்டும்தான் டிசைன் வரும். இது சிம்பிளாக நீட்டாக எலகண்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ப்ளவுஸோட கலர் இது தான். இந்த கலர் காம்பினேஷன் பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதுலேயே நிறையா கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? பொங்கல் வைக்கலாமாங்க? வாங்க பொங்கல் வைக்கலாம். ஸோ இது வந்து எங்கள் அம்மாவோட பொங்கப்பானை. இதில் தான் இன்றைக்கி பொங்கல் வைக்க போகிறோம். இந்த விபூதி வச்சிரும், விபூதி தான் வைக்கணும். மறுபடி இதில் தான் நாங்கள் வந்து பொங்கல் வைக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பூப்பா பூ கட்டிடு, கட்டு கட்டு. விவசாயிகள் வந்து மாட்டு பொங்கல் நாங்கள் விவசாயி. சப்பா நீ விவசாயாடி? யாரு? ஸோ இப்போ வந்து அரிசி வந்து ஃபஸ்ட் நல்லா அலசி இந்த கலங்கல் தண்ணியை வந்து கீழே ஊற்றிப்போம். நம்ம பார்த்தீங்களா அந்த கலங்கள்லாம் வருதா, ஒரு 2 to 3 டைம்ஸ் மட்டும் நல்லா கழுவி போடணும். கொஞ்சம் கிச்சன் அப்படி இப்படி தான் இருக்கும், எல்லாமே வெளிப்படையாக வெளியில் தெரியும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புது வீட்டு போனதுக்கப்புறம் எல்லாமே கவர் ஆகிடும். புது வீட்டு போனதுக்கப்புறம் நிறைய குக்கிங் வீடியோலாம் போடுவோன்னே நம்ம சேனலில். என்ன லட்சுமா? லட்சுமே சமைச்சு தருவார் எனக்கு. இப்போ வந்து அரிசி பருப்பெல்லாம் போட்டு இந்த தண்ணி ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கழுவி ஊற்றிட்டேன்னா அடுத்து வந்து நம்ம இது பண்ணுற தண்ணியை வந்து பானைக்கு ஊற்றணும். தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் நான் ஒரு லெசன் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. போதும்னு நினைக்கிறேன். தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோமா? ஊற்றுவோம். சூப்பராக அடுப்பில் வந்து பொங்க பானை வச்சாச்சு. வச்சு இதுக்கு வந்து பொங்கறதுக்கப்புறம் பொங்கலோ பொங்கல் சொல்லிட்டு அரிசி போட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி வெல்லம் ஏலக்காய் இதெல்லாம் தட்டி வச்சுப்போம் நம்ம. இப்போ அட்வான்ஸ் ஆகும். என்ன நல்லா இருக்கு சேலை. அழகா இருக்கா சேலை? ஜுவல்ஸ் வந்து வாங்கினது. ஓகே இந்த சாரீ கரெக்டாக இருக்கும்னு நினச்சி போட்டேன். நல்லா தான் இருக்கு. போதும் சூப்பராக இருக்கு. தேங்க்யூ. பொங்கலோ பொங்கல் முன்னாடி அமராது. ஸ்லோ பண்ணு. அரிசிங்கப்பா
தண்ணி எடுத்து இரு அரிசி போட்டுட்டு தான் எடுக்கணும். அடுத்த வருஷம் இந்நேரம் நல்லா இருக்கணும். சொந்த வீட்டுல பொங்க வைக்கணும். நேரம் சொந்த வீட்டில் பொங்க வச்சு எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்னொன்று போட்டு 2 தான் போட்டேன். 3 போட்டுட்டேம்மா. அப்பா நீ போடுப்பா, இப்படி போடுப்பா, அடுப்பை சுத்தி இப்படி போடு. சரி, எங்க அப்பாவுக்கு தெரியாது, சின்ன பிள்ளைல நான் சொல்லி கொடுக்கேன் எங்க அப்பாவுக்கு. அடுத்து நீ போடுமா. எல்லாமே போடுங்க. ஆஹா, தண்ணி எடுக்கணும். நீ இது கொஞ்சம் கொஞ்சமா போடுமா. என் கை வேற கை, உங்க கையெல்லாம் வேற கை. நான் சாப்பிட்டு கை கிடையாது. ரகடா. அரிசி எவ்வளவுதானே இல்ல வீடியோ. அவ்வளவுதாம்மா. மேடம் பாத்தீங்களா ப்ளவுஸ் எப்படி தைச்சிருக்காங்கன்னு. டிசைனர் ப்ளவுஸ். பூவெல்லாம் ஆச்சரியம். என் ஹஸ்பண்ட் என்ன வாங்கி கொடுத்துட்டாரு. ஆமா ஆமா, அதே அழுத்திக்கிட்டு தான் வாங்கி கொடுத்தேன். தெரியுது. விக்கிறவன் நானே வரி அதை வாங்கும் போது தான் அந்த கஷ்டம் தெரியுது. நல்ல நாள் பொழுதுக்கு பூ வைக்கணும்ல, அதான் வாங்கி பிளாஸ்டிக் பூ வச்சா இந்த பூ எவ்வளவு தெரியும்? 200 ரூபா. ஆமா, பூரட்டு கொடுக்குறாங்க. சரி ரேட்டு. கீரமங்கலத்துல தான்ப்பா எல்லாம் பூ தலை நிறைய கூட 200 ரூபாய்க்கு வாங்கணும்னு வச்சுக்கோ. நான் வச்சுக்கலாம், எல்லாரும் வாங்கிக்கலாம். இங்க வாங்குற மாதிரி லட்சியம் அங்க பாத்தீங்களா, குழந்தைக்கு பால், குழந்தைக்கு இல்ல ஒய்ஃபுக்கு. நான் டீ கடைக்காரன்ட்டே என்ன கேட்டேன், குழந்தைக்கு பால் காப்பி வேணும்னு ஆட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன். எங்க அப்பா அப்படிதான் சொல்லுவாரா. என்ன அவர் கூட அதிகமா ஒய்ஃபுக்கு தானே அப்படின்னு அவர் சிரிப்பாரு. ஒய்ஃபுக்கு அவங்க சூடா குடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அவங்க எனக்கு குழந்தை அவங்க பையனுக்கான்னு கேட்டாங்க. பையனே என் ஒய்ஃபுக்கு அப்படின்னு. நேற்று சிவங்க அந்த இது தம்பி ஸ்நாக்ஸ் வேணும்ல, அங்க டீ போவேல, ஊருக்கு போவேல. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோறு வந்து, அதாவது பொங்கல் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைடு வந்து நெய்யில் முந்திரி பருப்பும் கிறிஸ்மஸ் பழமும் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கோம். நெய் கொஞ்சம் தூக்கலா, முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் பழம்லாம் ரெடி பண்ணி வச்சுப்போம். அவ்வளோதான். இப்போ இந்த இரும்பு சட்டியில் அப்படியே ஹீட்டாக இருக்கும். இரும்பு சட்டி வாங்கணும்டா, இந்த குழம்பு வைக்க, புளி குழம்புலாம் வைக்க சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டுக்கு வாங்குவோம். நிறைய பார்த்து வச்சுருக்கு, வாங்க. குத்துவிளக்கு கொஞ்சம் 2-3 வைங்க. இப்போ வந்து பொங்கல்லாம் நல்லபடியாக நம்ம பொங்கல் நல்லபடியா பொங்கல் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு மேலே வந்துட்டோம். ஏன்னா அது சமைக்கிற வேலை இருக்கு. ஏன்னா வீட்டில் நாங்கள் மட்டும் தான் இருக்கோம். அதனால மேடம் தான் வந்து சமைக்க போறாங்க. சமைச்சு கொடுத்துருங்க. எஸ், கண்டிப்பா. இன்னைக்கு சாம்பார் தான், சும்மா சிம்பிளா தான் வைக்க போறேன். ஆமா, சமைச்சிட்டு வேலையை முடிச்சிடுவோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம். எதுக்கு ஊருக்கு வந்தால் எல்லாமே சொல்லியிருப்போம். இதனால தான் பொங்க வைக்கணும், மாலை போட்டுக்கனால பொங்க வைப்போம் அப்படின்னு சொல்லி தான், மற்றபடி ஒரு காரணம் கிடையாது.
சீக்கிரமாக நம்ம வீடோட அப்டேட் எல்லாமே சீக்கிரம் கட்டி முடிச்சுட்டு உங்களுக்கு சீக்கிரமாக சொல்கிறோம். நல்ல செய்திகள் எல்லாம் இதுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஃபங்க்ஷன் இருக்குது, நிறையா வேலைகள் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். என் பையனை பாருங்கள், தூக்க சொல்கிறேன். யாத்தாடி புடிடா. சரி, ஓகே. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களோட எலிகப்பல்ஸ் லெக்சர். பை.